நான் என் பிள்ளைக்காக இதை செஞ்சேன். இந்த காரியம் எனக்கு ரொம்ப பெரிய மனநிறைவை தெரிஞ்ச அந்த காரியம். அது பிள்ளைக்காக வீட்டுக்குள்ள செவர வண்ணம் மாத்தினதா இருக்கலாம், பிள்ளைக்காக வாங்கின காரா இருக்கலாம், பிள்ளைக்காக வாங்கின உணவா இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஆனால் குழந்தைக்காக நான் அதை செஞ்சேன். அது எனக்கு பெரிய மனநிறைவை தருது அப்படின்னு எதை சொல்லுவீங்க? பிறந்த வளர்ந்ததுல எனக்குன்னு தங்கம் எதுவுமே வாங்கினது இல்லை. ஃபர்ஸ்ட் 2 கிராம் எனக்கு பொண்ணுக்காக வாங்கினது தான் எனக்கு ரொம்ப மனநிறைவு கொடுத்தது. 2 கிராம் தங்கம். ஆமா. இப்ப சைக்கிள் கேட்டிருக்கான், கீர் சைக்கிள். சைக்கிள் எவ்வளவு? 22,000. அது எங்க சக்திக்கு மிஞ்சினது தான். இருந்தாலும் என் பையன் ஒரு பையன் தான், அவன் ஆசைப்படுறதுனால நான் அதை வாங்கி கொடுத்தேன். என்ன வயசாகுது அவருக்கு? 13 years. 22,000 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள் பையனுக்காக. ஆமா. ஓகே, நான் என் பிள்ளைக்காக இதை செஞ்சேன், எனக்கு ரொம்ப மனநிறைவு தருது அப்படின்னா அதை சொல்லுவீங்க? என்னோட குழந்தை பாத்தீங்கன்னா 8 years கழிச்சு பிறந்திருக்காங்க சார். ஸோ அதனால நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி நான் வாங்கவே கூடாது அப்படின்ற இதில் தான் இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி நாங்கள் இப்போ வாங்கியிருக்கோம். ரைம்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக 50,000 போட்டு வாங்கியிருக்கோம். இப்போ அவங்க ரைம்ஸ் பார்க்கணுங்கிறக்காக தான் அந்த டிவியே வாங்கினேன். ஆமாம், அதுக்கு முன்னாடி நான் டிவியே பார்க்கவும் மாட்டேன் நான். ஸோ இப்போலேருந்தே அவளுக்கு நாலேஜ் ஏதாவது நம்ம ரைம்ஸ் சொல்லி கொடுக்கணுன்றதுக்காக டிவி வாங்கியிருக்கேன் சார். இப்போ ரீசெண்டாக நடந்த ஒன்று, நான் வேலையில் இருந்தேன். அப்போ என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்க, குழந்தை பார்க் கொண்டு போனேன். வேற குழந்தை பால் வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த பால் பார்த்துட்டு இவனும் அந்த பால் பிடிக்கிறதுக்கு ஓடினான். அதனால நீங்கள் வரும்போது பாலோட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 மணிக்கு வேலை முடியும். பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது 10:45. ஸோ அது வீட்டுக்கு வரும்போது எனக்கு அப்படியே மனசு நிறைவா இருந்தது. என் மனைவிக்கும் ரொம்ப மனசு நிறைவா. ராத்திரி 10:45 மணிக்கு பரவாயில்ல, கடாடிக்கு போற நேரத்துல போய் புள்ள ஆசைப்பட்ட பந்து வாங்குனது. ஆமா சார், இப்போ லாஸ்ட் ஒரு 4 days முன்னாடி நானும் என் பையனும் மட்டும் பார்க் போயிருந்தோம் சார். அங்க ஒரு பெரிய பசங்க இந்த சிங்கிள் லெக் வச்சு ஓட்டுவாங்களே அந்த மாதிரி சைக்கிள் வச்சு அதை வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அது கேட்டு இவன் ரொம்ப அழுதான், விளையாடவே இல்லை. உடனே எனக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. இதுவரை நான் ஆன்லைனில் எதுவுமே ஆர்டர் பண்ணதும் கிடையாது, ஆர்டர் பண்ணவும் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு அந்த பார்க்கில் வச்சே பார்த்து நான் உடனே அது எவ்வளோ ரூபானாலும் பரவாயில்லன்னு உடனே ஆர்டர் பண்ணிட்டேன் சார். அதான் நீங்கள் ஆன்லைனில் வாங்கின முதல் பொருள். ஆமாம். என்னோட குழந்தை மாண்டெசரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். அது டிஃபால்ட்டாக லாஸ்ட் இயர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ஸ்கூல். வெஸ்ட் மாம்பலம்ல இருந்தோம். அவனுக்காக நான் குன்றத்தூர் ஷிஃப்ட் ஆகி அங்கே ஒரு மாண்டெசரி ஸ்கூலில் அவனை இப்போ போட்டிருக்கேன். அவன் ஹாப்பியாக இருக்கான் சார் இப்போ. ஓகே, வெஸ்ட் மாம்பலத்துலேருந்து குன்றத்தூர் பள்ளிக்கூடத்துக்காக ஆமாம் ஷிஃப்ட் பண்ணிட்டோம் சார் அவனுக்காக. சார், என் டாட்டர் இப்போ 5th படிச்சுட்டு இருக்கா. இப்போ அவளுக்காக செப்பரேட்டாக ஒரு ரூம் நோட்டு கேட்டிருக்கா. அதுக்காக நான் ரெடி டு கிவ் மை பெட்ரூம் ஃபார் ஹர். ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப், நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்ம அவளை சந்தோஷமா வச்சுக்கணும்ன்றது தான் என்னோட. ஒரே டாட்டர். இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான் பையன். இப்போ 10th standard படிக்கிறான். இப்போதான் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிராண்ட் கான்ஷியஸாக ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எங்களுக்கு. எனக்கு இதில் வேணும், இதில் ஜர்க்கின் இருக்கணும், இதில் பேண்ட் வேணும், இந்த டிஷர்ட் வேணும் அப்படிலாம் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறான். பட் அது காஸ்ட்லியாக இருந்தால் கூட ஏன் திருப்திக்காக நான் வாங்கி போட்டு அழகு பார்த்துக்கிறேன். ஓகே, வேற யாரு? நான் 15,000 ரூபாய்க்கு ஃபோன் வச்சிருக்கேன், சாதா ஃபோன். அவனுக்கு இப்போ 40,000 ரூபாய்க்கு எஸ் சீரியஸில் வாங்கி கொடுத்தேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பையன் திங்க் பண்ணி தான் சின்ன வயசுலேருந்தே போய்கிட்டு இருக்கோம். பசங்களுக்காக செய்யறதுல என்ன இருக்கு? பிரெயின் ஃபுல்லாக அவன் மேலே தான் ஃபோக்கஸ்டாக இருக்கு, அவனுக்காக தான் பண்ணுறான். அதனால அவனும் நல்லா இருக்கான், நாங்களும் நல்லா இருக்கோம். என் பிள்ளைக்காக நான் செஞ்சேன், ரொம்ப மனைவியாக இருக்கேன்னு சொல்லுவீங்க? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் சார். அவளுக்கு பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீடு ஒயிட் வாஷ் பண்ணும்போது எங்கள் வீடு எங்கள் ரூம் மட்டும் ஃபுல்லாக பிங்க்கு. அதுக்கப்புறம் அவளுக்கு இப்போ நாங்கள் கீபோர்டு வாங்கி கொடுக்க போகிறோம். நாளைக்கு ஒரு 20,000க்கு நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி சார். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். ஆனால் என் பொண்ணு இப்போ 8 வயசு ஆகுது. நாங்கள் இப்போது கட்டியிருக்க வீட்டில் அவள் பாத்ரூம் டிசைனு டோர் எல்லாமே அவள் தான் சூஸ் பண்ண சொன்ன. அவள் என்ன கேட்டிருக்காளோ அதை தான் மாற்றிருக்கோம் சார். என் மகளுக்காக எல்லாமே பிங்க் கலரில், பெட்ரூம்லேருந்து அவள் ரூம்லேருந்து அவளுக்கு பிடிச்சது சின்ன விஷயம்னாலும் அது உபயோகமே இல்லை, அது வேஸ்ட்டுனாலும் எனக்கு தெரியும். என்னுடைய நாலேஜ்க்கு அது உபயோகமாக இருக்காது, திரும்ப ரிப்பீட்டடாக இருக்கும். ஆனால் அவளுடைய விருப்பத்துக்காக அப்படி என்ன போட்டீங்க? 5 ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்தேன் இந்த லீவில் மட்டும். எங்கே போனாலும் வெளியில் போனாலும் வாங்கி கொடுத்தேன். அவளுக்கு ஹேண்ட்பேக்னா ரொம்ப விருப்பம். வேற யாரு? சார், பையன் சின்ன வயசுல ஒரு தடவை கேட்டிருந்தான், இந்த மாதிரி ஃப்ளைட்ல போகணும், இங்கெல்லாம் ரோட்ல போறதை நான் பார்த்துட்டேன், ஃப்ளைட்ல போகணும் அப்படின்னு கேட்டிருந்தான். ஃபாரின் கண்ட்ரிக்கு தான் ஃபர்ஸ்ட் டிராவல் பண்ணணும், அவன் சிங்கப்பூருக்கு போகணும், ஃபர்ஸ்ட் டைம்ல போனதா இருந்தா அவன் வளர்ந்தா அப்படி தெரியணும். எந்த வயசு? 5 yearsல சார். கார்னா கிரேசி சார். 5 ரூபாயிலேருந்து 5,000 வரைக்கும் கார்களே அத்தனை வாங்கி கொடுத்துருக்கோம். நான் திருப்திப்படுத்துறேன், ஆனா அதுல ஏதோ ஒரு இடத்துல தப்பு இருக்கு. பட் போனா போது அவன் கேட்கறான்னு செஞ்சிருக்கோம் சார். இந்த மாதிரி அவனுக்காக விருப்பப்பட்டு இதைத்தான் கேட்கிறேன். சன் 11th படிக்கிறாரு. நாங்கள் துபாய் பிளான் பண்ணோம் போகிறதுக்காக. அப்போ பட்ஜெட் ஃப்ளைட்லேயே போகலான்ட்டு இருந்தோம். அப்புறம் அவர் ஃப்ளை எமிரேட்ஸில் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ ஓகே பரவாயில்ல சொல்லிட்டு ஃப்ளை எமிரேட்ஸில் புக் பண்ணிவிட்டு அதில் போகணும். இப்படி பிள்ளைக்கு பார்த்து செய்ய வேண்டியதில்லை, இதெல்லாம் ஒரு கிறுக்குத்தனம் அப்படின்னு நினைச்சா எது சொல்லுவீங்க? 2 பசங்க, என் பையன் கேட்டது எல்லாமே நான் வாங்கி கொடுத்தேன். பக்கத்து வீட்டில் ஸ்கேட் ஸ்கூட்டர் வச்சுருக்காங்கன்னு ரொம்ப குதிச்சான்.
ஸ்கேட்ச் ஸ்கூட்டர் அதாவது வாங்கி கொடுத்துடலாம் தம்பி. கார் கேட்டான், காரு வாங்கி கொடுத்துடலாம், பேட்டரி கார். பைக் வேணும், பைக் வாங்கி கொடுத்துடலாம். ஃபினான்ஷியலாகவும் வி வேர் ஓகே. ஸோ அவனுக்கு அதோட வேல்யூவே தெரியாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். அந்த சைக்கிளை பூட்டி வைடானா அவனால் பூட்டி வைக்க முடியாது. அவனுக்கு அதோட வேல்யூவே தெரியாமல் போயிடுச்சு. பூட்டணும், சின்ன பூட்டு, 10 ரூபா பூட்டு, அதை பூட்டி வைடானா பூட்டி வைக்க முடியல அவனால். தொலைஞ்சு போச்சு சைக்கிள். 4500 rupees வாங்கி சைக்கிள் தொலைஞ்சிருச்சு. போச்சுல்ல, உட்காந்துரு. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ செட் நோ. வாங்கி தர முடியாது, நீ காசு சேர்த்து வை. காசு கொடுக்குறாங்கல்ல, ஐ ஹவ் லாட் ஆஃப் ரிலேட்டிவ்ஸ், எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் வராங்க, 500 ரூபாய் 1000 ரூபாய் ஊருக்கு போகிறோம், அங்கே போகும்போது தராங்க, சேர்த்து வச்சுக்கோ. நீ போக்கிமான் கார்டோ சாக்லேட்ஸோ எதுவுமே வாங்காத, சேர்த்து வச்சு அந்த பொருளோட வேல்யூ என்னன்னு அப்போ உனக்கு தெரியும். சேர்த்து வச்சு வாங்கின சைக்கிளை பொத்தி பொத்தி பார்த்துக்கிறான். ரெண்டாவது என் பொண்ணுக்கு நான் அந்த மிஸ்டேக்கே பண்ணலை. சும்மா கடைக்கு போனால் என்ன பொருள் வாங்க போகிறோமோ அதை மட்டும்தான் வாங்கணும். ஐ லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக். நானும் அந்த பக்கத்துல இருந்து இப்போ இந்த பக்கத்துக்கு வந்திருக்கேன். அடம் பிடிச்சாதான் சார் குழந்தை, அது சேட்டை பண்ணும் தான். அவங்க செய்யலைன்னா பக்கத்தில் ஒரு குழந்தை அதை வச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தால் அதை பார்த்து அது மனசில் ஏக்கம் வரும். நம்ம அப்பா அம்மாவால் இதை வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அந்த ஆசைகள் தேக்கி வச்சு அது ஒரு பெரிய வழியாக மாறும். வாங்கி கொடுத்தேன், நீ தொலைச்சிட்டதுக்கு அப்புறம் நான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேங்கிறத விட குழந்தை தொலைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களோட கஷ்டத்தை சொல்லி அதை ஷேர் பண்ணி வாங்கியிருக்கலாம். இன்னொன்று நீங்களும் அதை பார்த்துட்டு இருந்திருக்கலாம். குழந்தை எல்லாத்தையுமே அக்கறையாக பார்த்துக்கிட்டா அது குழந்தையே கிடையாது. கரெக்ட். நீங்கள் வந்து உங்களை டெவலப் பண்ணிக்கிட்டீங்கல்ல. உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு நோன்னு சொல்லும்போது நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணீங்க. நான் சம்பாதிக்கிறேன், நான் நல்லா படிக்கணும், உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் இருந்தது தானே. இப்போ உங்கள் பையனுக்கு நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணணும். கொலுசு வாங்கி போட்டாங்க, அந்த கொலுசை நான் தொலைச்சேன். ஆனால் அது நான் ஆசைப்பட்டு வாங்கினது கிடையாது, அவங்க ஆசைப்பட்டு வாங்கினதையும் நான் தொலைச்சிருக்கேன். ஆனால் அப்பா பின்னாடியே திருவி விட்டுட்டு இருப்பாரு திருவாணியை. ஆனால் அப்பாவுக்கு அதோட வேல்யூ தெரியும், எனக்கு தெரியாதே. இல்ல சார், அந்த பசங்களை அந்த சைக்கிளை பூட்ட வைக்க முடியும் சார். ஒன்ஸ் நம்ம அதை சொல்லி அதோட வேல்யூ சொல்லி புரிய வைக்கிறப்ப அந்த பசங்க அந்த சைக்கிளை பூட்டும். என் பையன் டெய்லி அவன் சைக்கிளை கரெக்டா எடுப்பான், பூட்டுவான், கொண்டு வந்து வைப்பான். என்ன சொல்லி புரிய வச்சீங்க? சைக்கிள் ஃபர்ஸ்ட் டே வாங்கி கொடுத்தப்பயே உனக்கு காணாம போயிடுச்சுன்னா வேற சைக்கிள் கிடையாது, நீ இதை பூட்டி வைக்கணும். எல்லாரோட வண்டியும் பூட்டி இருக்குது, உன் சைக்கிள் அவன் கொண்டு வந்து கரெக்டா எங்க வைக்கணுமோ அங்க வைப்பான் சார். பூட்டுவான், பூட்டி சாவியை கொண்டு வந்து எங்க மாட்டணுமோ அங்க மாட்டுவான். அவங்க சொல்ற சைக்கிள் மட்டும் இல்ல, ஒரு பிள்ளைக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறீங்க, அந்த பொருளுடைய மதிப்பு என்னன்னு பிள்ளைக்கு தெரியாத பொழுது ஏன் இவ்வளவு வாங்குறீங்க? ஆப்போசிட்ல என் ஒய்ஃப் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க 8 இயர்ஸ் கழிச்சு எனக்கு பேபி பிறந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக வந்து டிவி 50,000 வாங்கணும். வாங்கினதுக்கு அப்புறம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, எப்படியோ மாடிஃபை பண்ணி வச்சுட்டோம். வச்சதுக்கு அப்புறம் இப்ப பாப்பா வந்து அவ பாக்கணுன்றதுக்காக நாங்க ரைம்ஸ் வாங்கணும், ரொம்ப பிரைட்டா இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அவ அந்த டிவி பாக்குறப்ப கண்ணு கெட்டு போயிருன்னு சொல்லி அந்த டிவியை போடக்கூடாது அப்படின்றாங்க. யாரு? ஆப்வியஸ்லி மை ஒய்ஃப். ரைம்ஸ் எப்படி கேக்குறது? காதுல தான். வெறுமனே டிவி ரேடியோ மாதிரி பயன்படுத்துறீங்களா? கிட்டத்தட்ட. ஸ்கிரீன் தெரியாது, கிட்டத்தட்ட சவுண்ட் மட்டும் கேட்கும். சவுண்ட் மட்டும் கேட்கும். தம்பி பைக் கொடுங்க. ஆமா சார். ஆமா சார். ஆமா. இப்ப டிவி வந்து மகளுக்காக தான் வாங்குனீங்க. ஆமா சார். இப்ப மக பார்க்காம இருக்கா டிவியை? வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்துப்பல்ல சார். இப்போ வந்து அவ கண்ணை வந்து கெட்டுடும் அப்படின்றதுக்காக நாங்க யூஸ் பண்ணாம இருக்கோம். எல்லாரும் வாங்கிட்டாங்க, நம்மளும் வாங்கணும். வாங்கி வச்சதுக்கு அப்புறம் 2 நாள் தரையில நின்னுச்சு. வாங்குறதுக்கு முன்னாடி 55 இன்ச் வச்சு பார்க்கல நீங்க? வச்சு பார்க்கல சார். நமக்கு வந்து டிவி பெருசா பார்க்கணும், குழந்தை பிறந்தோடனே டிவியை பார்க்கணும் அப்படின்றதுதான் 20 வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளைக்கு என்ன செய்யணும்லாம் திட்டமிடுறீங்க. 40 இன்ச்ல இருந்து 55 இன்ச்சா மாறினா அந்த செவத்துல வைக்க முடியுமா? இல்ல நீங்க திட்டமிடலையா? செக் பண்ணிட்டு தான் நான் சொன்னேன், இல்ல பரவாயில்ல வாங்கிக்கலாம் பாத்துக்கலாம் சொல்லிட்டு. நீங்க சொல்றது இது மட்டும் கேட்கல, எப்பவுமே கேட்க மாட்டாங்களா? எதையுமே இல்ல எல்லாமே கேட்பாங்க. பிள்ளை வளர்ப்புல எதெல்லாம் கிறுக்குத்தனம் நினைக்கிறீங்க? நம்ம கிட்ட காசு இருக்குன்னு வாங்கி கொடுத்துட்றாங்க. அது வந்து பிள்ளைக்கு வந்து ஒரு பிடிவாத குணத்தை உண்டு பண்ணும். அப்போ வந்து எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கலன்னா அது அழுவோம், அடம் பண்ணும், அப்புறம் அது அடிப்போம். அது ஒரு அன்னெசரியாக வந்து ஒரு இதாகும். இதே பிள்ளை வந்து நாளைக்கு கல்யாண வயசு வரும்போது எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னா பண்ணி கொடுத்துருவாங்களா? பண்ண மாட்டாங்க. நீங்க சொன்னது உங்க பொண்ணுக்கு தானே அந்த கருத்து? இல்ல பொதுவா தான் சொல்ல, பொண்ணுக்கு மட்டும் சொல்லல, பொண்ணுக்கும் பொருந்தும். அவர் சொல்றது கரெக்ட் தான், வேல்யூ புரிய வைக்காம இருக்கு. ஆனா எனக்குள்ள இருக்க ஒரு குழந்தை குமுறலோட வளர்ந்துருக்கு. கேட்டது கிடைக்கவே இல்லை, கிடைச்சது ரொம்ப லேட்டா கிடைச்சது. இங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப குழந்தைத்தன்மை கிறுக்குத்தன்மையா பண்றோன்றாங்கல்ல. அந்த கிறுக்குத்தன்மையா சிறு வயதுலயே எங்களுக்கு ஓரளவுக்கு திருப்தியா இருந்தா இந்த அளவுக்கு வெளிப்பட்டு இருக்காது. எனக்கு இருக்க குழந்தைத்தன்மை இவர் சின்ன சின்ன விஷயங்கள்ல கிடைக்கல, பெரிய பெரிய விஷயங்கள்ல எதுலயுமே கிடைக்காம இருக்கிற அந்த குமுறல் என் குழந்தைய பார்க்கும்போது அவனுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கும் போது வேல்யூ இல்லைன்னு தெரிஞ்சாலும் நான் கொடுக்குறேன். வேல்யூ இல்ல தெரிஞ்சாலும் கொடுக்குறேன். என் மகன் ஒழுங்கா புள்ள வளர்க்கல நீங்க சொல்றீங்க. இதுல வந்து அப்பா ஒழுங்கா புள்ள வளர்க்கலன்னு மகன் சொல்றீங்க. இல்ல இப்படி கிடையாது. நான் பிள்ளைங்க எல்லாம் செல்லம் கொடுத்து தான் வளர்த்தேன். ஆனா கேட்கறத மட்டும் வாங்கி கொடுக்க மாட்டேன். சிறு அனுபவம் சொல்றேன். எப்படின்னா கேட்டது எதுவும் கிடைக்காது. பாட்டு கிளாஸ் அதெல்லாம் நீ பண்ணாத, படிப்பு தான் முக்கியம், இதுதான் உனக்கு வாழ்க்கையில சோறு போடும், அதான் வேணும் அப்படின்றாங்க. எனக்கு பாட்டு பாடணும்னு ஆசை. ஆனா என்னன்னா இவர் ஆபீஸ் போயிடுவாருன்னு வச்சுக்கோங்க, நாங்கெல்லாம் அருந்து விட்ட வாழ்க்கை தான். அவர் அங்கிருந்து வராருன்னா ஸ்கூட்டர் சத்தம் எங்களுக்கு கேட்கும்.
கேட்டோடனே டாடி வந்துட்டாங்க அப்படின்னு உடனே உட்காந்து எல்லாரும் படிக்கிற மாதிரி நடிப்போம். அது தெரியாது, எல்லா வீட்லயும் நடக்கிறது இது. எங்க வீட்ல மட்டும் இல்ல அது. இட் இஸ் அப்ளிகபிள் டு 90% ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் அது. ஓகே, என்ன படிச்சாங்க அவங்க? LLB கண்டினியூஸ் கோர்ஸ் 5 இயர்ஸ் இன்டர்கிரேட் கோர்சஸ்.